அண்ணன் பொன்முடி அவர்கள் குற்றமற்றவர் என்ற தீர்ப்பை தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே அதற்கு ஏதுவாகத்தான் நமது உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் 30 நாள், நாங்கள் 60 நாள் கேட்டோம் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்காடி பெறுவதற்கு. ஆனால் அவர் 30 நாள் தந்திருக்கிறேன், தேவைப்பட்டால் மீண்டும் வாருங்கள், நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று சொன்னார். எனவே உறுதியாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபித்து வெளியே வருவோம் என்று நான் நம்புகிறேன். அவங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள்ல தண்டனை விவரங்களை, தண்டனை மற்றும் அந்த அபராதத்தை நிறுத்தி வைக்க முடியும், ஆனால் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியுமா? அதற்கு தனியாக அப்பீல் பண்ணணுமா? அந்த சட்ட ரீதியான சிக்கல் என்ன சார் இருக்காது? அதாவது இதுல என்னன்னா, தீர்ப்பை நிறுத்தி வைப்பதும் அந்த தண்டனையை நிறுத்தி வைப்பதுமான இரண்டு. தீர்ப்பை நிறுத்தி வைப்பது என்பது இதுல ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இது அவ்வளவு சாதாரணமா உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை. நமது அப்பீல்ல நம்ம இந்த தீர்ப்பு தவறானது என்று வேண்டுமென்றால் நாம் விடுதலை வாங்கி வர முடியுமே தவிர அது விவாதங்களுக்கு பிறகுதான் முடியும். ஆனால் இந்த தீர்ப்பை தள்ளி நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் வெரி ரிமோட், சான்சஸ் ஆர் வெரி ரிமோட்.